நிறைய பேர் இருக்காங்க பேசுகிறதுக்கு. ரம்யா இருக்காங்க, கெமி, சில பேர் அவங்க பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க வேர்த் இல்லாத ஆளுங்க தான். அதில் இருக்கிறதுலே ரொம்ப வேர்த்லெஸ் பர்சன் வந்துட்டு கனி தான். ஸோ கனி திரு பார்த்தீங்கன்னா ஷி வாஸ் இன் எ குக்கிங் ஷோ. ஷி ஹேட் அர் ஓன் சேனல், ஐ திங்க் குக்கிங் சேனல். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அது ஒன்றும் ஷி இஸ் நாட் ஸ்பெஷல். ஐ லைக் டு மேக் தட் வெரி கிளியர். அவங்க வந்து ஏதோ இந்த குக் வித் கோமாளியில் பண்ணிட்டாங்களாம், ஏதோ சம்திங் கிரேட்டாக. அப்புறம் அவங்கள வந்து கெஸ்ட்டாக வர கூப்பிட்டு வந்தாங்க இந்த ரீசெண்டாக நடந்த சீசனில். அவங்களுக்கு வந்துட்டு என்ன குவாலிட்டிஸ் இருக்குது, இல்லைனா எதனால் அவங்கள அடிக்கடிக்கு அவங்கள முன்னாடி கொண்டு வராங்க விஜய் டிவி அப்படின்னு தெரியல. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற அந்த 20-30 பீப்புள், அதே பீப்புளை வச்சு தான் அவங்க ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த ஷோவாக இருக்கட்டும் அவனையே கூப்பிட்டுக்கிறது, அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு அவார்ட் கொடுத்துக்கிறதுக்கு இதுதான் நடக்குது. அப்படி வர்ற ஒரு பர்சன் தான் இந்த கனி திரு. ஸோ அவங்க ஷோவுக்கு வந்தப்போவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பிகாஸ் திஸ் லேடி இஸ் லைக் பியூர்லி அந்த குக்கிங் வச்சு மட்டுமே முன்னாடி வந்த ஒரு ஆள். குக்கிங் வந்து நான் குறை சொல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் குக்கிங்கு. நானும் வந்துட்டு ஒரு டைமில் குக்கிங்னா என்ன தெரியாமல் இருந்தேன். அப்போ நான் கஷ்டப்பட்டு ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு நானே குக்கிங் கற்றுக்கிட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்றப்போ சாப்பாட்டுக்கு இருக்கிற அந்த டேஸ்ட்டே வேறு. ஸோ அந்த மாதிரி நானும் கஷ்டப்பட்டு திங்ஸை லேர்ன் பண்ண ஆள் தான். அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு அது மட்டுமே ஒரு ஆளை வந்துட்டு பெரிய ஆள் ஆக்குமா அப்படின்னா கிடையாது. மிஞ்சி போனால் நீங்கள் ஒரு ஷெஃப் ஆவீங்க, சரியா? அதெல்லாம் மேபி ஃபேமஸான ஷெஃபாக மாறலாம். இட்ஸ் அப் டு யூ. பட் இவங்களை வந்து அதான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ இந்த கானா வினோதா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி கானா பாலான்னு ஒருத்தர் இருந்தார். இவங்கெல்லாம் வந்து எதுக்கு கொண்டு வரீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க வந்துட்டு அவங்க பாட்டுக்கு பாட்டு பாடிக்கிட்டு ஏதோ சம்பாதிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு எங்களையும் டார்ச்சர் பண்ணுறீங்க. அவங்க முகத்தை பார்க்க வச்சு அவங்களுடைய அசிங்கமான கேரக்டர்லாம் வெளில வருது. இந்த கானா பாலாலாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல ஷோவில். அந்த மாதிரி தான் வினோதம் இப்போ இருக்காரு. அவருக்கு என்ன நடக்குது, என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, சில இங்கிலீஷ் வேர்ட்ஸும் தெரியல. இந்த பிக் பாஸ் வந்து பிக் பாக்ஸ்ன்றது, அதாவது வினோத் சொல்லலை, பட் அந்த மாதிரி சொன்ன ஆளுங்க இருக்காங்க. பாக்ஸ், அது என்ன பாக்ஸ்ன்னு எனக்கு தெரியல. பாஸ்ன்னு சொல்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? அது கூட உனக்கு வாயிலேயே உனக்கு அந்த வேர்டு வராதப்போ நீ எல்லாம் எப்படி கண்டஸ்டன்ட்? அந்த மாதிரி கண்டஸ்டன்ஸும் அவங்க வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி, சரியா? அப்போ வந்து இந்த கனி திரு வந்து எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, அவங்க இந்த சமைக்கிறனால மட்டும், அதாவது அவங்க சமைக்கிறாங்களாம், எல்லாருக்கும் ஃபீட் பண்ணுறாங்களாம், அந்த ஒரு ரீசனுக்காக ஷீ இஸ் ஒரு கிரேட் பர்சன். ஷீ இஸ் அவங்க ஒரு என்ன மிஸ், எப்படி சொல்கிறது, மதர் இந்தியா அளவுக்கு பேசுகிறாங்க எல்லாருமே. இது எல்லா சீசன்லேயும் நடக்கிற ஒரு கேவலமான விஷயம்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்கிறது, ஒரு மட்டமான ஒரு ரொம்ப கிரிஞ்சு, எக்ஸஸ் கிரிஞ்சான ஒரு கிரிஞ்ச் மேக்ஸ், ப்ரோ மேக்ஸ் அளவுக்கு ஒரு வேர்ஸ்டான ஒரு கேரக்டரைசேஷன் ஒருத்தர் பற்றி. அவங்கள வந்துட்டு பயங்கரமாக பெயிண்ட் பண்ணுறது, வைப்ரண்ட்டாக ஷீஸ் லைக் ஓ வா, அவங்க ரொம்ப கைண்டு, ஷீஸ் ஸோ ஸ்வீட் அப்படின்லாம். அவங்க வந்துட்டு எவ்வளோ மட்டமாக அவங்க ப்ளே பண்ணுறாங்க அவங்க கேம்ன்றது நமக்கு நல்லா கிளியராக தெரியுது. சொல்லப்போனால் அவங்க இன்னொரு சாண்ட்ரா தான். சாண்ட்ரா என்ன அழுது சாதிக்கிறாங்க, இவங்க வந்துட்டு பாசம்ன்ற அந்த வெப்பன் எடுத்து அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ கனி திரு ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களால எதுவுமே முழுசாக பேச முடியாது. அவங்க எதுக்கு எடுத்தாலுமே, நான் ஒரு சின்ன ஒரு ஆக்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ ஏதாவது கேட்டாங்க அவங்கள, இல்லை ஏதாவது பேச சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து அது என்னென்னா, அப்போது என்ன ஆச்சு சார், எதுக்கு உன்னை என்ன கேலப்பிங் ஸ்டேஜில் இருக்கியா, எதுக்கு அப்படி அப்படின்ற, ஆஸ்துமா பேஷண்ட்டா, யார் நீ, எதுக்கு அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, நல்லா தான் கொஞ்சம் மூச்சு இழுத்து நார்மலாக காம் டவுன் ஆகிட்டு நீ பேசுகிறதே அப்படி தானா, நீ அந்த மாதிரி பேசுனா வந்து உன்னை எப்படி பார்க்க முடியுங்களால, சரி அதை தான் எப்படியோ போத்துக்கிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு அண்டங்காக்கா மாதிரி ஒரு மூஞ்சி வச்சுக்கிட்டு என்ன இந்த ரொம்ப எப்படி சொல்கிறது, நீ வந்து எல்லாரையும் குறை சொல்கிறதோ, பார்வதியை குறை சொல்கிறதோ அதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க என்ன. அதாவது லுக்ஸ் மட்டுமே மனுஷனுக்கு முக்கியம் கிடையாது. ஆனால் நீ பண்ணுற வேலைக்கு, நீ பண்ணுற அந்த பிஹேவியர், இது எல்லாமே வந்து உனக்கு ஓவராக சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லோரும் இதெல்லாம் வந்து சகிக்கலை. அதான் உண்மை. அதுதான் உனக்கு வந்து காக்கா கனின்னு பேர் வச்சுருக்கேன் நான், சரியா? எப்படி வினோத்துக்கு வந்து வாமிட் வினோதோ, உனக்கு காக்கா கனின்னு பேர் வச்சுருக்கேன் நான். அது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு பேர் இருக்குது. ஸோ சாண்ட்ரா வந்து சைக்கோ சாண்ட்ரா அப்படின்னு வச்சுருக்கேன், சரியா? ஸ்கேம்ட்ரா தான் அல்டிமேட்டு. அதெல்லாம் வந்து அடிச்சிக்கவே முடியாது. எப்படி தான் யோசிச்சாங்கன்னு தெரியல. பிகாஸ் ஷீ இஸ் ஆல்வேஸ் ஸ்கேமிங் பீப்புள். இப்போ திவ்யாவுக்கு தான் பேர் யோசிக்கணும். அது ஒரு நல்ல பேராக நான் சொல்கிறேன் சீக்கிரமாக. பட் தான் கனி தெருவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த போட்டியில் இருக்கிற தகுதி இருக்கா அப்படின்னா, சான்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு வழியில் பார்த்து தான் தொலையணும். டாப் 5 டாப் 6 அதுக்கெல்லாம் ஒர்த்தே கிடையாது. அவங்க வெளியிலையும் போயிட்டாங்க, நல்லது. நான் ரொம்ப செலிப்ரேட் பண்ணேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சேம் வித் சுபிக்ஷா கூட ஆகுனா நான் மீனவ பொண்ணு கடலோடி நான் அந்த பீட் பாக்ஸிங்னு ஒரு கர்மத்தை, ஐயோ கடவுளை, ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சீசனில் அதான் இவங்க எல்லாமே தப்பு தான் சொல்கிறாங்க.
எஃப்ஜே சொல்கிறான் நான் தான் ஃபஸ்ட்டு பீட் பாக்ஸர் அப்படின்னு. அதெல்லாம் ஒரு எம்மும் கிடையாது. இதுக்கு முன்னாடி பீட் பாக்ஸிங் வந்து நம்ம பேர் தான் தெரியல. அகெயின் ஹி வாஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் தோஸ் சாக்லேட் பாய்ஸ் அந்த மாதிரி பர்சனு. பட் அந்த பீட் பாக்ஸிங் அவன் தான் ஃபஸ்ட்டு பண்ணது ஷோவில், அது விஜய் டிவி பிக் பாஸ் ஷோவில் ஃபஸ்ட்டு பீட் பாக்ஸிங்ன்ற அந்த கான்செப்டோ இல்லைனா அது வேர்ல்டு லெவலில் இருக்கிற விஷயம் தான். அது சூப்பர்பான பீட் பாக்ஸஸ் எல்லாம் இருக்காங்க. நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற அந்த சவுண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த மியூசிக்கு பாட்டாகவே பாடிடுவாங்க கம்ப்ளீட்டாக. அவங்க ஸ்பான்டேனியஸாக இருக்கும். ஸ்பான்டேனியஸ்னால் எப்படி சொல்கிறது, ஆரம்பித்து கரெக்டாக முடிப்பாங்க. அது அப்படியே ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம் கேசட், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரிலாம் பயங்கரமான ஆளுங்க இருக்காங்க. இவங்க என்னடானா ஏதோ துப்பிக்கிட்டு ஏதோ புன்றானுங்க. என்னடா பண்ணுறீங்க, வாயில் ஏதோ விடுற மாதிரி இருக்குது சரியா, அந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு எச்ச துப்பிக்கிட்டு ன்றாங்க. பீட் பாக்ஸிங்னா ஒன்றும் தெரில அவங்களுக்கு சரியா. பீட் பாக்ஸிங்கன்ற அந்த விஷயத்துக்கு ஏதாவது விவேக் ஜோக்கில் வரும் பாருங்கள், மாறு விஷயத்துக்கு இருக்கிற மரியாதையே போச்சுடான். அந்த மாதிரி வந்து நீங்கள் கண்ட கஸ்மாலத்தெல்லாம் பண்ணிவிட்டு இதுதான் பீட் பாக்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ஃபேஸ் லெவல் ஒரு 1% 2% கூட நீங்கள் பண்ணல. அதை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் ஓட்டியிருக்கீங்க உங்கள் லைஃப்பை. யார் மிஸ்டர் எஃப்ஜே. ஆமாம், எஃப்ஜே பற்றி சொல்ல மறந்துட்டானே. அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவர் பயங்கரமான ஒரு ஆள். அவரை பற்றி தனியாக வச்சு செய்யணும். நான் முதல்ல கனியை முடிச்சுட்டு நான் அடுத்து வரேன். கனி, சுபிக்ஷா, அதுக்கப்புறம் எஃப்ஜே. ஸோ கனி பார்த்தீங்கன்னா இந்த எல்லாரும் இந்த யாரெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் பார்வதிக்கு யாரெல்லாம் ஆப்போசிட்டாக இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே அவங்க கூட்டணி சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு இடத்துல வர சொல்கிறாங்க, ஓ நான் வில்லி மாதிரி ஃபீல் பண்ணுறேன். வில்லி மாதிரிலாம் கிடையாது, நீ வில்லி தான் நீ சரியா. இருதுலேயே ரொம்ப கேவலமான ஒரு கிரிஞ்சு வில்லி நீ தான், வேறு யாரும் கிடையாது. நீ பார்க்குறதுக்கும் கேவலமாக இருக்க, நீ பண்ணுற வேலைங்களும் கேவலமாக இருக்குது, உன் பேச்சும் கேவலமாக இருக்குது சரியா. எதுக்கு எடுத்தாலும் அந்த ஆஸ்துமா பேஷண்ட் மாதிரி நீ ஏன் பேசுகிறேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நான் உன்னை கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் டிவி ஷோ பார்க்குறப்பெல்லாம் சரியா. அப்படி வந்து நீ என்னென்னவோ பண்ணி இப்படியோ வரணும்னு ட்ரை பண்ண முடியல, ஒன்று அனுப்பிச்சிட்டாங்க பேக் பண்ணி. அதான் மக்கள்னா என்ன, மக்கள் வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் புத்தியோடு நடந்துப்பாங்க. ஆமாம், நான் கண்டிப்பாக அதுதான் உண்மை. நான் ஏன்னா மக்களை வந்துட்டு எல்லா வாட்டியும் அவங்க ரைட்டான டிசிஷன் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதே மக்கள் தான் ஓட்டும் போடுறாங்க சரியா. யாருக்கு போடணும் யாருக்கு போடக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெளிவு கிடையாது. எல்லா திருட்டு பசங்களும் திரும்ப திரும்ப ஓட்டு போடுறாங்க. அப்போ புதுசாக சில திருட்டு பசங்கள்லாம் வந்திருக்காங்க, என்ன நான் இப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை ஒரு படமாக வேறு எடுக்கிறாங்க. என்ன அந்த ஆள் பேர்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு, உங்களுக்கே தெரியும் யாருன்னு. அவனால் ஒரு 41 பேர் செத்துட்டாங்க வேறு. இவங்கெல்லாம் எதுக்கு, நீங்கள் தான் பெரிய ஆள் ஆக்கியிருக்கீங்க. அவனை ஏதோ நடிக்கிறனா விட்டுருக்கலாம். அதை விட்டுட்டு இது ஹார்ட்டை விட்டுறது இப்படி பண்ணுறது. ஐயோ தலைவா ஐ எம் டையிங் ஃபார் யூ, ஐ லவ் யூ. அது என்னடா லவ் யூ, எனக்கு ஒன்றும் புரியலடா. என்னடா லவ் யூ, நீங்கள் என்ன இதுவா கேவா, நீங்கள் எதுக்கு ஆம்பளை பார்த்து ஏன்டா லவ் யூ சொல்கிறீங்க? அறிவு இருக்காடா அவங்களுக்கெல்லாம்? சோத்து தான் திங்கிறீங்களா வேறு திங்கிறீங்களான்னு கேட்குற மாதிரி இருக்குங்களெல்லாம். இல்லை, இது நம்ம கல்ச்சரே கிடையாது. என்ன கர்மத்தை பண்ணி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. அது வேறு ஆவோன்னா இந்த ஹார்ட்டை காட்டுறது. அந்த ஹார்ட்டு காட்ட கூட வரல நிறைய பேருக்கு. ஏன் விஜய் சேதுபதிக்கே வரல. அப்படி இருக்கிறப்போ வந்து நீங்கள் அந்த ஆளை பெரிய ஆள் ஆக்கிட்டு அடுத்து அரசியலில் தான் வரப்போகிறோம். அந்த ஆள் பார்த்துக்கிட்டே இருங்க. ஏற்கனவே நிறைய பேர் வந்துட்டாங்க, நல்லா கொள்ளடிச்சிட்டாங்க. அடுத்து இந்த ஆள் வரப்போகிறோம். ஸோ எனிவே அதான் நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு நடிகனா பாருங்கள், அந்த இடத்துலையே அவனுக்கு முற்றுப்புள்ளி வைங்க. முடிஞ்சு போச்சு. ஒரு கூத்தாடிக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அவ்வளோதான் கொடுக்கணும். அவன் ஏதோ கலர் ட்ரெஸ்ஸாக போடுறான், டைலாக் பேசுகிறான்னா அந்த டைலாக் எழுதி கொடுத்தது அவனுக்கு வேணால் நீங்கள் கை கொடுங்க. அவனெல்லாம் மறந்துடுவீங்க. டைலாக் எழுதுனது யார், டைரக்ஷன் யார், ஸ்க்ரீன் பிளே யார், அந்த கேரக்டரைசேஷன் யார், நிறைய விஷயம் இருக்குது சினிமாவில். அப்படிலாம் ஒருத்தரை வந்துட்டு ஒரு உருவம், அதாவது ஒரு களிமண் தான் அவங்கெல்லாம் களிமண் எடுத்து ஒரு உருவத்தை கொடுத்து அதுக்கு உயிரை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு கடவுள் மாதிரி அவங்கள நடமாட விடுறாங்க. அவன் சொன்னதை தான் அவன் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட ஸ்டோரி கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது. என்ன அப்படி வந்து மேலே வந்த ஆளை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னும் தூக்கி மேலே வச்சுடுறீங்க. உங்கள் தலை மேலே வந்து இந்த கால் எடுத்த தலை மேலே வச்சுக்க அப்படின்னு நீங்கள் வைக்கிறனால அடுத்த அரசியலுக்கு வந்துடுறானுங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல. எல்லாம் முட்டாள் ஜனங்கள்லாம் எனக்கு ஓட் போடுறாங்க, நான் வந்து நல்லா கொள்ளடிச்சிருவான்ப்பா, ஏன்னா என்னால் நடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது, உடம்புல தெம்பு இல்லை அப்படின்னு வந்துடுறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் தான். இந்த கனி திரு வந்து அந்த மாதிரி ஒரு ஆள் தான். கேவலம் இந்த குக்கிங்னாலேயே மேலே வந்த ஆள். இப்போது 24 hours வந்துட்டு புரணி பேசுகிறது இதே தான். இன்ஃபேக்ட் நான் எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, சரி அந்த சமையல் பற்றி பேசுவோம் ஃபஸ்ட்டு. இது எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயம் தான். சமையல் பண்ணுறாங்க. சமையல் பண்ணால் வந்து நீ சம்பாதிச்சு இல்லை நீ போய் அறுவடை பண்ணி நீ வந்து கஷ்டப்பட்டு
நீ மற்றவங்களுக்கு ஆக்கி போட்டியா, இல்லைன்னா பிக் பாஸில் உள்ளே வந்து வலிக்காமல் உனக்கு நோவாமல் எல்லாம் கொடுத்தாங்க, நீ ஜஸ்ட் அது என்ன குக் பண்ணணும்னு குக் பண்ணியா? என்ன பண்ண நீ? உனக்கு வந்தது குக்கிங் மட்டும்தான். நீ மட்டும் கிடையாது, முன்னாடி சீசனில் கூட ஏதோ நாங்கள் தான் சமைச்சு போட்டோம், நாங்கள் தாய் மாதிரி, நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணுறோன்ட்டு நீ என்ன பண்ண? அவன் கொடுத்ததை நீ சமைச்சு கொடுத்த. அது முக்கால்வாசி நேரம் அவன் வந்துட்டு அவன் பண்ணி கொடுத்துட்றான். அவனே எல்லாம் கொடுத்துட்றான், இந்த ஸ்வீட் சாப்பிடு, இது சாப்பிடு, அது சாப்பிடுன்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி கொடுத்துருவானுங்க. அந்த மாதிரி தின்னுட்டு அதுலேயுமே அதாவது எவ்வளோ ஒரு ஒரு வேர்ஸ்டான ஒரு கேரக்டர். எனக்கு 2 மெயின் திங்ஸ் எனக்கு அந்த லேடி பற்றி பிடிக்காது. என்னென்னா, ஒன்று உப்பு போடுறது. பழைய சாதமாக இருந்தால் கூட எக்ஸசிவாக உப்பை போட்டால் அதை சாப்பிட்றவன் பிபி வந்து செத்துருவான். அப்போ நீ வந்து நீ எப்படி ஒரு தாயை நீ சொல்லிக்கிறான்னு எனக்கு புரியல. நீ வந்து ஒருத்தன் சாப்பிடக்கூடாதுன்னு நீ நினைக்கிற பார்த்தியா, அந்த 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 எண்ணம் இருக்குல்ல, அந்த மட்டமான ஒரு எண்ணம், இன்ஹியூமனான ஒரு விஷயம் அது. ஒருத்தன் சாப்பிடக்கூடாது, அவனை வந்து நான் எப்படியாவது அது கேம்ன்ற ஒரு பேர், அதாவது பார்வதி கூட அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். சாப்பாட்டுலேயே வயிற்றுலேயே அடிப்பேன் நீ, அந்த மாதிரி ஒரு ஜன்மம் நீ. சரியா? அது நீ பண்ணுற, அது ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி இல்லை, நிறைய தடவை நீ பண்ணிட்டு நீ எஸ்கேப் ஆகிட்ட. அப்போ விஜய் சேதுபதி உன்னை கேள்வி கேட்குறான், கேட்டால் கூட நீ அப்படி தான் இருக்கான். சரி, அதை விடு. அது ஃபஸ்ட்டு ரொம்ப இரிட்டேட்டிங்கான ரொம்ப வேர்ஸ்ட். அவனை முன்ன பிடிக்காமல் போனதுக்கு மெயின் ரீசன் அதுதான். ஸோ 2வது பார்த்தீங்கன்னா அந்த சாரி கேட்க வைக்கிறது. அது என்ன சாரி கேட்க? நீ என்ன சின்ன பப்பாவா? நீ ஸ்கூலுக்கு போறியா? எல்லாத்துக்குமே நான் சாரி கேட்கணுமா? வேணும்னா ஒரு 4 சாரி வாங்கிக்கப்போ, பிக் பாஸில் பார்த்துச்சு சாரி போய் வாங்கிக்க. அதை விட்டுட்டு என்கிட்ட சாரி கேளு. ஏன்னா சாரி கேட்கணும்னா என்ன இது? குழந்தைத்தனமாக இருக்குது. உன்னோட வயசுக்கும் உன்னுடைய நீ நடந்துறதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அப்போ நீ வந்து மற்றவங்கள சாரி கேட்க வைப்ப, அது உண்மையாக உணர்ந்து சாரி கேட்குறாங்களா அதுவும் உனக்கு தெரியாது. சாரியும் தேங்க்யூ வந்துட்டு அவங்க உள்ள மனசுலேருந்து வரணும், அவங்க ஆள் மனசுலேருந்து உண்மையாகவே வந்து ஃபீல் பண்ணி அவங்க வருந்தணும். ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லணும். அதுக்குன்னு காலெல்லாம் விழணும்னு அவசியம் இல்லை. கமருதன்லாம் காலெல்லாம் விடுறது ரொம்ப அதெல்லாம் அசிங்கம். ஒரு லேடிஸ் காலில் போய் விழுறது வந்துட்டு, அவங்க உன்னோட மூத்தவங்க, உங்கள் பாட்டி இல்லைன்னா ஏதாவது ஒரு பூஜாரியாக இருக்காங்கன்னா அவங்க காலில் விழுந்தா கூட பரவாயில்ல, ஏதோ ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்படின்னு நினைக்கலாம். போயும் சாண்ட்ரா காலில் இது நிறைய பேர் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. காலில் விழுறது என்னது? அது காலில் விழுறதுன்னா அப்போ உன்னுடைய மானம் மரியாதை எல்லாத்தையும் நீ அடமானம் வச்சல கணக்குது. சரியா? இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே என்னால் பார்க்க முடியல, சத்தியமாக ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதுதான் கனி தெரு பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயம் தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அந்த லேடி பண்ணது. அடுத்து வந்து எதுக்கு எடுத்தாலுமே நம்ம பார்வதியை குறை சொல்ல வேண்டியது. எதுக்கு எடுத்தாலும் பார்வதி. அதாவது இன்டர்வியூலலாம் என்னவோ சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துலையும் கெட்டதை பார்க்க முடியும்னா இந்த மாதிரி ஒரு பர்சனை நான் மீட் பண்ணவே நான் விரும்பலைன்னா மூஞ்சியே நாங்கள் பார்க்க விரும்பலை. சரியா? உன்னையே நாங்கள் உன் பேரையே எங்களுக்கு பிடிக்கல, உன்னை பிடிக்கல, உன் பேரை பிடிக்கல, நீ தயவு செய்து திரும்ப டிவியில் வந்துடாத. சரியா? அந்த மாதிரி இருக்கு உன்னோட மூஞ்சியும் உன் பேச்சும். பேசவே ஒரு ப்ராப்பராக பேச முடியல, மூச்சு வாங்கிட்டே பேசிகிட்டு இருக்க. உனக்கு எதுக்கு பிக் பாஸ்? எதுக்கு உனக்கு?